ஸ்கேம்னா அதுக்கான மீனிங் என்ன சொல்லுங்க. ஸ்கேமுக்கு மீனிங் என்னன்னு கேட்டேன்னா ஒரே நிமிஷம் சொல்லுங்க. அதுக்கான விளக்கம் கேட்கீங்கன்னா அதுக்கு தெரிஞ்சுட்டு கேளுங்க. கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. நீ பத்திரிகை நிருபர் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவுடி மாதிரி கழுத்துல ஒரு கட்சி கட்டிட்டு கேள்வி கேட்கிறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. என்ன வீடியோ மிகப்பெரிய வார்த்தை வாயில எப்படி வரலாம்னு கேட்கிறேன். நான் ஸ்கேம்னா என்னன்னு உங்ககிட்ட கேட்டு அரை மணி நேரம் ஆச்சுன்னா அதுக்கு மீனிங் சொன்னீங்களா? அதுக்கான மீனிங் என்ன சொல்லுங்க. அதெல்லாம் கேட்கல. ஸ்கேமுக்கு மீனிங் என்னன்னு கேட்டேன்னா ஒரே நிமிஷம் சொல்லுங்க. எந்த பிராண்டோட எடுத்து நாங்க பேரு மாத்தி போடுறோம். அதுக்கான விளக்கம் தான் உங்களுக்கு. அதுக்கான விளக்கம் கேட்கீங்கன்னா அதுக்கு தெரிஞ்சுட்டு கேளுங்க. அதாவது ஓவர்லாப்பிங் கிடையாது. அது கேக்குறேன். இங்க பாருங்க, வெளியே இருக்கிற மாடல் ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு அந்த கேள்வி. தெரியாம நீங்க கேக்குறீங்க. வெளியே இருக்கிறது ஹார்ட்வேர், உள்ள இருக்கிறது சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறது பிசிபிங்கிறது ஒரு யூனிட். அதாவது நம்ம போன்ல எப்படி மதர் போர்டுன்னு இருக்குமோ அந்த மாதிரி உள்ள வந்து பிசிபின்னு ஒரு போர்டு இருக்கும். இதெல்லாம் நான் தனியா மேனுஃபேக்சர் பண்ணணும்னா நான் இப்ப சொல்ற காஸ்டிங்க்கு கூட கொடுக்க முடியாது. ஸோ வந்து வெளியே இருக்கிற ஹார்ட்வேரை வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வெளியிருந்து இம்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் அதை ட்ரேட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஹார்ட்வேரை யார் வேணால் வாங்கலாம். நீங்கள் கூட பை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு 300 யூனிட் வேணும்னா நீங்களும் வாங்கலாம். அதாவது 300 பீசஸ் வேணும்னா நீங்களுமே வாங்கலாம். ஸோ அதனால தெரியாம கேள்வி கேட்கக்கூடாது. அதோட உங்களோட பிராண்டிங் உள்ள இருக்கிற சாஃப்ட்வேர் எங்களோட சாஃப்ட்வேர், வெளியே இருக்கிற அப்ளிகேஷன் எங்களோட அப்ளிகேஷன், லைஃப் டைம் ஃபுல்லா நாங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கேம்ங்கிற அது மிகப்பெரிய வார்த்தை உங்க வாயில எப்படி வரலாம்னு கேக்குறேன். நான் அலிகேஷன் ஸ்கேம்னா என்னன்னு உங்ககிட்ட கேட்டு அரை மணி நேரம் ஆச்சுன்னா அதுக்கு மீனிங் சொன்னீங்களா? ஓகே, அதுதான் அதுக்கான விளக்கம் நான் இப்ப கொடுத்துட்டேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அது ஸ்கேம்னா என்ன, அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டேன். அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டேன். அது பார்த்ததுனால தான் நான் இன்னைக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. நாங்க பாருங்க என்ன வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. இது என்ன வீடியோன்னு பாருங்க. நான் போட்டேனே நானு. பதில் கொடுத்துருக்கீங்க, பதிலே கொடுக்கல நீங்க. நான் கொடுத்துட்டேன். அதாவது நான் பார்த்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணி போட்டா நல்லா வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நல்லதுதான். பட் நல்ல விதமா போட்டா எங்களுக்கு சந்தோஷம் தான். ஒண்ணுமே தெரியாம இந்த டப்பா ஒரே மாதிரி இருக்கு, இந்த டப்பா ஒரே மாதிரி இருக்கு, எங்களுக்கு சிரிப்பு தான் வரும். நாங்க ட்ரேட் பண்றோம். நாங்களுமே மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணலாம். ஆனா மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 25,000 டிவைசஸ் பண்ணணும். நாங்க பண்றது இப்போ ஆஃப்லைன் சேல். இப்பதான் அதாவது இன்னிலிருந்து தான் ஆன்லைன் சேலே நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு 25,000 பீசஸ்ல நான் இந்தியா ஃபுல்லா தரணும். அப்படி இருந்தால் தான் என்னால் 25,000 பீசஸ் தர முடியும். அப்படி இருக்கும்போது நான் ட்ரேட் தான் பண்ணணுமே தவிர மேனுஃபேக்சர் பண்ணி மாட்டிக்க கூடாது. அதே மாதிரி க்ரோஸ் கணக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு கம்பெனியுமே இன்னொரு கம்பெனியை சார்ந்து தான் இருக்கும். அவ்வளவுதானே. நன்றி.